பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு வரும்போது எங்களுடைய எம்பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க 2 ரோலை ப்ளே பண்ணுவோம். ஒரு நார்சிஸ்டிக் பர்சனோ இல்ல பார்டர்லைன் பர்சனாலிட்டி கூடயோ வாழக்கூடிய அந்த ஒரு பார்ட்னருக்கு வந்து இதுக்கு மேல என்னால முடியல. 3வது சூசைடல் த்ரெட்ஸ் கொடுப்பாங்க. 4வது நீ போனா நான் செத்தே போயிடுவேன். ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசிஷன் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நினைக்க கூட விட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. யூஸ்வலி இந்த இடத்துல வந்து ஒரு நார்சிஸ்டிக் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நார்சிஸ்டிக் சப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஷோஃப்ரென். ஸோ நம்ம கிட்ட வரக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அவங்க பார்ட்னரோ பேரண்டோ வந்து பாத்தீங்கன்னா நார்சிஸ்டிக்கா இருப்பாங்களோ, இவங்க நார்சிஸ்டிக் மாதிரி தெரியுது மேம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் வருவாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நார்சிஸ்டிக்கும் பார்டர்லைனுக்கும் ஒரு சின்ன திரைதான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டியுமே நார்சிஸ்டிக் நினைச்சுப்பாங்க. ஆனா பார்டர்லைன்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நார்சிஸ்டிக்கை பத்தின ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு நிறைய இருக்குது, பட் பார்டர்லைனை பத்தி இல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சிம்பிளா அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம ஒரு சின்ன எனாக்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டியா இருந்தா எப்படி பேசுவாங்க, நான் வந்து ஒரு நார்சிஸ்டிக் பர்சனா இருந்தா எப்படி பேசுவாங்கங்கறத எனாக்ட் பண்ணி காமிக்க போறோம். போலாமா? ஷெஃப்ரென், நார்சிஸ்டிக் பர்சனை பொறுத்த வரைக்கும் எம்பத்திங்கிற ஒரு விஷயம் எங்க டிக்ஷனரியிலே கிடையாது. அதாவது செம்ம செல்ஃப் சென்ட்ரிக்கா இருப்போம். எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா இல்ல எங்க பேரு நிலைக்கும்னா மட்டும்தான் அந்த நல்லதே பண்ணுவோம். அதோ ஒரு எம்பத்தட்டிக்கல இறங்கி போயெல்லாம் நல்லது பண்ண மாட்டோம். எங்க பேரு நிலைக்கோ இல்ல அதனால எனக்கு ஒரு ஆதாயம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த விஷயம் பண்ணுவோம். இன்னொன்னு, கல்யாண வீடா இருந்தாலும் நாங்க தான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீடா இருந்தாலும் நாங்களும் பணமா தான் இருப்போம். அதாவது அந்த அளவுக்கு எங்களை ஓரியன்டா தான் எல்லா விஷயமும் நடக்கணும். அண்ட் என் கண்ட்ரோல்குள்ள இருக்க எல்லா விஷயத்துக்கும் மட்டும்தான் நான் என்னன்னு காது கொடுத்தே கேட்பேன். இல்லாத விஷயத்த நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவன் செத்தாலும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்படிதான் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஓகே. ஸோ வேரஸ் பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு வரும்போது எங்களுடைய எம்பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ரோலை ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 எம்பத்தியில் இருப்போம். ஓகே, உங்களுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை, உங்களை நாங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களை வச்சு கேம் ப்ளே பண்ணுவோம். வேரஸ் நாங்கள் அக்ரெசிவாகவும் போவோம், உங்களை எந்த அளவுக்கு புட் டவுன் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவோம். அண்ட் வேரஸ் செகண்ட் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது we can give you the 200% of empathy. அதாவது ஒரு பயங்கர ஒரு லவ் பாம்பிங்கையும் நாங்கள் கொடுப்போம். ஸோ நாங்கள் எம்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது 2 ரோல்லையுமே இருப்போம். we can be in a white, அதாவது 100%லையும் இருப்போம். we can be a black, அதாவது 0%லையும் இருப்போம். சூப்பர் ஷெஃப்ரென். இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு ஏரியா வரும்போது நார்சிஸ்டிக் பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நீ எல்லாம் சும்மா சுத்திட்டு இருந்த, உனக்கெல்லாம் நான் தான் வாழ்க்கை கொடுத்து உனக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கேன் உன் லைஃப்ல, இதுக்கெல்லாம் நீ நன்றியோட இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த திமிர்மையை காமிச்சிட்டு இருந்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா அது இன்னுமே ஒரு டீப்பர் லெவல்ல போகும்போது அவங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு நல்லது, அவங்க பார்ட்னர் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ண வச்சது மட்டும் இல்லாம நார்சிஸ்டிக்கான நான் சொல்றதுதான் கரெக்ட்னு அவங்கள நம்பவும் வைப்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மேனிபுலேஷன் இந்த இடத்துல நடக்கும். சோ இதுவே வந்து ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டியில எப்படி இருக்கும்? ஸோ when it comes to borderline personality disorder இருக்கக்கூடிய பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த பர்சன்ஸ்க்கு தனியாக இருந்துடக்கூடாது, என்னால் தனியாக சர்வைவ் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு கோர் பிலீஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பார்ட்னரை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ சிதைச்சிருவாங்க. சிதைச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட கெஞ்சறதா இருக்கட்டும், சூசைடல் த்ரெட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள த்ரெட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், கடைசி உச்சபட்சமாக அவங்க காலிலே விழுந்து கூட கிடப்பாங்க, போகாதீங்கன்னு. எக்ஸாக்ட்லி, போகாதீங்க ப்ளீஸ், என் கூட இருங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கறக்காக. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு வரும்போது ப்ளீஸ் நீ என்னை விட்டு போகாத அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் அவங்க போயிடக்கூடாதுன்னு ட்ராப் பண்ணி தனக்கு கடியில வச்சிருப்பாப்ல, ஆனா இவங்க காலுக்கடியில விழுப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இப்போ லைஃப்ல வரக்கூடிய ஒரு கிரிசிஸா இருக்கட்டுமே, இல்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டுமே, இதை இவங்க 2 பேர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். when it comes to borderline personality disorder அப்படின்னு வரும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட்ல மேபி நீ இதை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்,
இதை நீ டியூன் பண்ணிருக்கலாம், இதை நீ மாத்தி செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு இண்டிவிஜுவலை கேட்கும்போது they will be felt ஐயோ நீங்க என்ன சொல்லிட்டீங்களா, அப்ப நான் தான் தப்பா, they will be felt ரொம்ப டிப்ரெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட்லி broken. நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்களே, அப்ப நான் தான் தப்பா, அப்ப இந்த சினாரியோ கம்ப்ளீட்டா மாறினதே என்னாலதான். எக்ஸாக்ட்லி, they will be felt completely broken அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு இதுக்கு சின்ன ஒரு மெட்டஃபர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டா சிவிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க சின்னதா ஒன்று தொட்ட உடனே எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்க இது இப்படிதான் ஒரு கான்ஃபிளிக்டை இல்லை லைஃப்ல வரக்கூடிய கிரைசிஸை ஹேண்டில் பண்றாங்க. இதுவே நார்சிஸ்டிக் பர்சனா இருந்தாங்கன்னா we will never carry blames. எங்களெல்லாம் நீங்க கை காமிச்சு குற்றமே சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க தான் பெஸ்ட், நாங்க சொல்றது எல்லாமே பெர்ஃபெக்ட். மீறி என்ன ஒரு குற்றம் சொல்லவோ இல்ல கை காமிச்சு நீங்க தான் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா திம்சம் பண்ணிடுவோம். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பண்றது எல்லாமே கரெக்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் அப்படி சொல்லிதான் எல்லாரையுமே நாங்க மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்போம். சோ எங்களை பிளேம் எல்லாம் நீங்க சொல்லவும் முடியாது, கை காமிக்கவும் முடியாது. ஸோ அப்போ இந்த கிரைசிஸ் அப்படின்னு வரும்போது பார்டர் லைன் பர்சனாலிட்டி அப்படிங்கிறவங்க ஐம் தி ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் வேரஸ் நார்சிஸ்டிக் அப்படிங்கிறவங்க ஐம் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட்னு பார்க்குறாங்க இல்லையா? ட்ரூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் பர்சனோ இல்லை பார்டர் லைன் பர்சனாலிட்டி கூடயோ வாழக்கூடிய அந்த ஒரு பார்ட்னருக்கு வந்து இதுக்கு மேலே என்னால் முடியல, இவங்களோட ஒரு க்ளோஷர் கொடுத்துடலாம் அப்படின்னு வரக்கூடிய அந்த சினாரியோல இந்த நார்சிஸ்டிக் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, நீ யார் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போறக்கு, நீ வாழணுமா வேணாமாங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட், அந்த நார்சிஸ்டிக்கான அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இவர் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும். ஆனா அதுவே கோர்ட் வாசலுக்கு வெளியே என்ன சொல்லணும், நீ எப்படி என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிடுறேன்னு நான் பாக்குறேன்னு சொல்லுவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல அந்த கேஸை டிராக் பண்றாங்க. சோ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான டிசிஷன் மேக்கிங்க வந்து அந்த நார்சிஸ்டிக் பர்சன் தான் பண்ணணுங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்னர் எடுக்கிற முடிவுல அவங்க வாழ மாட்டாங்க, நான் எடுக்கிற முடிவுல தான் அந்த ஆப்போசிட் பர்சனே வாழணும்னு நினைப்பாங்க. பட் இதே சினாரியோல ஒரு பார்டர் லைன் பர்சனாலிட்டி பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஸோ இதே சினாரியோ டிக்டோ இதே சினாரியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் லைன் பர்சனாலிட்டி அப்படின்னு வரும்போது they will be felt like இல்லை நீ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை குவிட் பண்ணணும் அப்படின்னு உன் மனசுல ஒரு எண்ணம் வந்தாலே நான் உன் காலுக்கடியில் படுத்துருவேன், உன் காலை நான் விட மாட்டேன், இல்லை நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மேல் வந்து ஒரு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ளவங்களா இருக்காங்க. வேறஸ் இந்த ஃபீமேல் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு டிசிஷன் மேக் பண்ணும்போது தி மேல் வாஸ் லைக் லிட்ரலி இல்லை நீ என்னை விட்டுறக்கூடாது, ப்ளீஸ் நீ என்னை விட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல இவங்களை ஹோல்ட் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கெஞ்சுவாங்க, நெக்ஸ்ட் காலில் விழுவாங்க, 3வது சூசைடல் த்ரெட்ஸ் கொடுப்பாங்க, 4வது நீ போனனா நான் செத்தே போயிடுவேன், நான் டெஃபினட்டாக என் லைஃப் எண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூசைடல் த்ரெட்டோ இல்லை நான் இதுக்கு மேலே என் லைஃப்பை லீடே பண்ண மாட்டேன், எனக்கு இந்த லைஃபே வேணாம், நீ என்னை விட்டு போகணுன்னு வாழ்க்கை எனக்கு வேணாம், நீ ஏன் கூட தான் இருந்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் டிசிஷனே எடுக்க விட மாட்டாங்க, ஆனா ஒரு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசிஷன் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நினைக்க கூட விட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம ஒரு லைஃப்ல வரக்கூடிய கிரைசிஸை வந்து எப்படி இவங்க பார்ப்பாங்க, இவங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த கிரைசிஸ்ல இருக்கும்போது இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிரைசிஸை ரிசால்வ் பண்ற எந்த மாதிரி ஒரு மெத்தடை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்க எப்படி ஒரு லைஃப்ல வரக்கூடிய கிரைசிஸ் ஆகட்டும், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும், லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன ஃபைட்ஸ் பிட்வீன் தி பார்ட்னர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா அக்செப்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அக்செப்ட் அண்ட் லவ் மீ ஆஸ் ஐ எம். நான் எப்படி இருக்கணும் அப்படியே நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் எப்படி இருக்கணும் அப்படியே நீ என்ன லவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டினுடைய ஒரு சின்ன ஒரு கேஸ் ஹிஸ்டரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ கோவத்தில் நான் உன்னை அடிச்சிட்டேன், ஏதோ கோவத்துல நான் உன்னை அசிங்கமா பேசிட்டேன், உன் ஃபேமிலியை வந்து கேவலமா பேசிட்டேன், அது மட்டும் தானே என்கிட்ட இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கோ. பட் இப்ப பாரு, நான் உன் காலுக்கடியில தானே இருக்கேன், உன் காலை சுத்துற ஒரு பூனையா உன்னையே தானே நான் சுத்தி சுத்தி வரேன், என் கோவம் மட்டும் தானே, அந்த நேரத்துல தானே நான் அப்படி இருக்கேன், ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்குவாங்க. அதாவது அந்த கோவம் எவ்வளவு விகரஸா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன கோவம் தானே, அந்த ஒரு மூமெண்ட் தானே, அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த லவ்வையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி. அதாவது அந்த கோவத்தை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, அட் தி சேம் டைம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு உன் லவ் கொடு அப்படிங்கறத கேட்பாங்க. வேற இங்க நார்சிஸ்டிக் எப்படி ரிசால்வ் பண்ணுவாங்க? யூசுவலி இந்த இடத்துல வந்து ஒரு நார்சிஸ்டிக் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நார்சிஸ்டிக் சப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மிரேஷன். அவங்கள பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு வந்து அதை கேட்டுட்டே இருக்கணும். எப்படி புகழ்ந்துகிட்டே இருக்கணும், அதை அவங்க கேட்டுட்டே இருக்கணும். இது இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுடைய அந்த அந்த நார்சிஸ்டிக் சப்ளைக்கு ஒரு பெரிய தீனி போடுற மாதிரி இருக்கும். அந்த தீனியை பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்கள இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்ல யாராவது ஒரு பர்சன் அந்த நார்சிஸ்டிக் பர்சனுக்கு அந்த சப்ளை கொடுக்கல, அந்த அட்மிரேஷன் பண்ணல, அவங்கள புகழலன்னா அவங்கள அப்படியே வெளியே போட்டுருவாங்க. அந்த சர்க்கிள்குள்ளே அவங்க இருக்க முடியாது. இவங்களுக்கு யாரெல்லாம் வந்து அந்த சப்ளை கொடுக்குறாங்களோ, அந்த சப்ளை நீட் இருக்கிறவங்கள ஒரு செயின் மாதிரி கூட வச்சுட்டே இருப்பாங்க. சோ அந்த ஒரு லவ், அந்த ஒரு கம்பேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அது வந்து அவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கணும். நீங்க தான் இது, என் குடும்பமே உங்களால தான் வாழுது, யூ ஆர் த பெஸ்ட், நீங்க உங்களால தான் நான் இப்போ இப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீங்க தான் என்ன சந்தோஷமா வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அதை கேட்டுட்டே இருக்கணும். நீங்க தான் பெருசு, யூ ஆர் பிக், யூ ஆர் ஹியூஜ் இன் மை லைஃப் அப்படிங்கறத அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறவங்களா இருக்கணும். இல்லைன்னா அவங்க சர்க்கிள்குள்ளேயே யாருமே இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் நீ என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. வேற நார்சிஸ்டிக் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நீ சர்க்கிள்குள்ளே இருப்ப அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ ஷெஃப்ரின், இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டியை பத்தி இப்போ நம்ம பண்ண கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் வியூவர்ஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஒரு அன்டில் ஒரு அன்லெஸ் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணாம, ஒரு சைக்கோ அசஸ்மெண்ட் பண்ணாம நம்ம யாரையுமே வந்து அவங்க இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியாதுல்ல. ட்ரூ. கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் இல்லாம நம்ம ஒருத்தங்களை ஈஸியா டேக் பண்ணிடுறோம். லைக் இப்போ நம்ம பேசின ஒரு சில எக்ஸாம்பிள்ஸே பார்த்துட்டு யா இவங்க இப்படிதான் இருக்காங்க, இந்த இண்டிவிஜுவல் இப்படிதான் இருக்காங்க, என் பார்ட்னர் இப்படிதான் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் அம்மாவோ ஃபேமிலி பர்சன்ஸோட ரிலேட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ இது ரொம்ப வந்து ஒரு ஈஸியா யூஸ் பண்ற ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. லைக் ஆமா இவங்க வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியா இருக்காங்க, இவங்க பார்டர் லைனா இருக்காங்க அப்படிங்கிறது which is very wrong. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யாரையும் நம்ம அந்த மாதிரி டேக் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இங்க நம்ம யூஸ் பண்ண கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே வந்து கிளைண்ட்ஸோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை கீப் அப் பண்ணி அண்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து நம்ம இந்த கோரா மட்டும்தான் நம்ம இங்க ஷேர் பண்ணிருக்கோம். 100%. So it was good talking on this. Yeah, same. ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த மாதிரி மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.